இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சிறுதுளியோட 21st இயர் செலிப்ரேஷன் நடக்குது. இந்த 21st இயர் செலிப்ரேஷன் நிறைய பேர் கலந்துருக்காங்க. அவங்க நிறைய பேசவும் போகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேச போகிறாங்க, யாரெல்லாம் வந்திருக்கான்னு வாங்க பார்க்கலாம். கடலொடுத்த நிலமடந்தை வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பேர்? என் பேர் சுந்தர்ராஜுங்க. ஓகே. வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன். நாங்கள் சிறுதுளி அமைப்பினுடைய தோழமை இயக்கம் எங்களது. நாங்கள் இந்த 21வது ஆண்டு விழா நிகழ்வில் கலந்துட்டது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நாங்கள் சிறுதுளியோடு சேர்ந்து இந்த பசுமை பணிகளை நாங்களும் 10 வருடமாக பண்ணிட்டு வரோம். இந்த 10 ஆண்டுகளில் நாங்களும் 8 லட்சம் மரங்கள், அதே போல் ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீரை குடிநீராக குடிக்கும் ஒரு கலையை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். நிறைய பசுமை பணிகளை இங்கே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். எங்களுடைய அமைப்பு ஒரு 5 கொள்கைகளை வச்சு பண்ணிட்டு வர்றோம். அதில் முதல்ல விழிப்புணர்வு, மரங்களுடைய அவசியத்தை பள்ளி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வர்றோம். தினம் ஒரு பள்ளியை வனாலயம்னு ஒன்று அமைச்சு அதில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது மரங்கள் வைக்கிறது. அது எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரங்களை வச்சிட்ருக்கோம். அதே போல் மழை நீரை குடிநீராக குடிக்கும் ஒரு கலையை நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கழிவுகளை வளமாக்குதல், வேஸ்ட் டு வெல்த், அந்த பணிகளை பள்ளி மாணவர்களோடு வச்சு நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதுக்கு அடுத்தது இயற்கை வேளாண்மை ஊக்குவித்தல். அது எங்கள் பகுதியெல்லாம் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது, கிராமங்கள் இருக்கிறதுனால நஞ்சில்லாத உணவை உலக மக்களுக்கு வழங்கணுங்கிறத எங்களுடைய பிரதான நோக்கம்.
அதற்குரிய பணிகளும் செஞ்சுட்டு வரோம். இந்த 5 பணிகளை தான் நாங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரோம். அதுக்கு எங்கள் சிறுதுளி அமைப்பு நாங்களும் இணைந்து பல பணிகளை செஞ்சுட்டு வரோம். சார், யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த பசுமையை பாதுகாக்கிற விதமாக என்ன சொல்லணும்? இது எல்லாரும் இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இயற்கை தான் நம்மளை பாதுகாத்துட்ருக்குது. அதனால் அதை போற்றணும், வணங்கணும். அதுதான் முதல்ல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, மரங்கள் இல்லைன்னா நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மூச்சு விடுறாங்களோ, யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க அத்தனை பேருமே மரங்களை நடணும். அப்போ தான் நமக்கு எதிர்காலம். அதனால் மரங்கள் தான் நம்முடைய எதிர்காலம். மரங்கள் இருந்தால் தான் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்புறம் தான் எல்லாமே. அதனால் சிறுதுளி வனிதா மோகன் சொன்னாங்க இல்லையா, நீட் வாண்ட் 2 இருக்குது. வளர்ச்சிங்கிறது வாண்ட். வளர்ச்சியை விட நம்ம முதல்ல உயிரோடு இருக்கணுமே, அதுக்கப்புறம் தானே வளர்ச்சி எல்லாம். அதனால் என்விரான்மெண்டல் தான் ஃபஸ்ட்டு. வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர், சிறுதுளியை பற்றின சில வார்த்தைகள் சொல்லுங்கள். என் பேர் உண்ணாமலை. நான் சிறுதுளியோட அபெக்ஸ் மெம்பர். சிறுதுளி 21 வருஷமாச்சு இன்னையோட ஆரம்பிச்சு. நாங்கள் என்விரான்மெண்ட்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணீருங்கிறது இந்த பூமிக்கு ஒரு ரத்த நாளம் மாதிரி. அது தீராமல் வற்றாமல் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நல்லா இருக்கணும். ஃப்யூச்சரில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த பூமியை நம்ம எப்படி வாங்கினோமோ அதை விட ஒரு பெட்டராக இந்த பூமியை அழகான பூமியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடுபட்டுருக்கோம். அதுக்காக நாங்கள் மரம் வைப்பது, குளங்களை தூர்வாருவது, நீர்நிலைகளை சீரமைப்பது, இந்த மாதிரி பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 மில்லியன் லிட்டர்ஸ் நாங்கள் தண்ணீர் சேமித்து கொடுத்துருக்குறோம். இன்க்ரீஸ் கெப்பாசிட்டியாக சேமித்து, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக சேமித்து கொடுத்துருக்குறோம். ஒரு 8 லட்சம் மரக்கன்றுகள் இன்றைக்கி டேட் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு 900+ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் செய்து கொடுக்குறோம். இதனால் நிலத்தடி நீர் நன்றாக உயர்ந்திருக்கிறது கோவை வட்டாரத்தில். மேம், யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏதாவது ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி பாதுகாக்க இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது? அதாவது நீங்கள் பஞ்சபூதத்தில் எந்த ஒரு பூதத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கனாலும் இன்னொரு பூதம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் மாசை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அதனால் தண்ணீர் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அஃபெக்ட் ஆகிட்டே போகும்போது பின்னாடி நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் சம்பாதிச்சாலும் ஒரு 25% ஆஃப் த மணி எங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஃப்ரீயாக கிடச்சிது, ஏர் ஃப்ரீயாக இருந்தது. நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் தண்ணீருக்கு நீங்கள் செலவழித்து சில வீடுகளில் இன்றைக்கி தண்ணீர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டு உபயோகத்துக்கு கூட. நாளைக்கு ஏரும் வாங்குகிற அளவுக்கு வந்துடும். நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் பணம் சம்பாதிப்பதை மட்டும் குறிக்கோளாக வைத்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு யோசித்து கொஞ்சம் என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா தான் எல்லோருக்கும் நல்லது. சிறுதுளி பற்றின சில வார்த்தைகள். சிறுதுளி அப்படிங்கிறது 2003 ஒரு தண்ணிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 2003 ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 வருஷம் எந்த விதமான பருவமழை போயிட்டுருக்கனால தண்ணியே இல்லை. ஸோ அப்போ தான் நாங்கள் 2003 ஸ்டார்ட் பண்ணோம். படிப்படியாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு லேர்னிங் லெசன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இவ்வளோ பண்ணிட்டுமே 2024 டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா நாங்கள் எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோன்னு ஒரு குளத்தை தூர்வாடுறது, இல்லைன்னா மரம் நடுறது, இந்த மாதிரி தான் எங்கள் செலிப்ரேஷன். ஆனால் இந்த வருஷம் செலிப்ரேஷனுங்கிறது யார் whoever matters. இந்த 75 நாள் நாங்கள் துளித்துளியாய் சிறுதுளியாய் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட், ஒரு கேம்பெயின், அதாவது ஒரு விழிப்புணர்வு கேம்பெயின். ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சத்தை இருக்கும். சும்மா விழிப்புணர்வு, ஒரு நாலேஜ் ஷேரிங் மட்டும் இல்லாமல் ஒரு அச்சத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சி இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம இந்த வருஷம் பார்த்தது இட் இஸ் ஜஸ்ட் a trailer. It's a teaser for a horror story, for a horror movie which will soon be released. If we don't
டூ சம்திங். ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் மரத்தை வெட்டுறோம், நம்ம தான் ஆறுகளை அழிக்கிறோம். ஏன்னா ஆற்றுல கொண்டு குப்பையை போடுறோம், கழிவு தண்ணியை கலக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறப்போ நம்ம தான் இயற்கை தானாக பண்ணுறது இல்லை. இயற்கை எவ்வளவோ தன்னை சுத்தப்படுத்திட்டு பட் அதுக்கும் ஒரு டாலரன்ஸ் இல்லையா? அதனால தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று நல்ல தண்ணி இல்லை ஸ்வீட் ட்ரீட்மெண்ட். நம்ம பெரிய அளவில் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஸ்வீட் வாட்டர் சேனல்ஸ் ஆகட்டும், வாட்டர் பாடிஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் சாக்கடை கழிவு. அந்த சாக்கடை கழிவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நிலத்தடி அதுக்காக தான் இந்த நல்ல தண்ணிங்கிற ப்ரோக்ராம் ஸ்வீட் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு எல்லாத்துக்கும் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும்னு இன்னைக்கு முயற்சி, சின்ன முயற்சி. பட் இது இன்னிலேருந்து எவ்வளோ முடியுமோ. ஏன்னா நாங்கள் பெரிய அளவில் காலேஜஸ் நிறைய காலேஜஸில் இருக்கோம். ஸ்கூல் சில்ட்ரன் அடிக்கடி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஸ்கூல் சில்ட்ரனோட நாங்கள் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கோம். வாட் இஸ் அ நெசசிட்டி, வாட் இஸ் அ வாண்ட்? நெசசிட்டிங்கிறது நமக்கு அத்தியாவசியமான தேவை நம்ம சர்வை பண்ணணுன்னா அது தண்ணி, காற்று, சுத்தமான தண்ணி, சுகாதாரமான காற்று. அது நம்மளுக்கு ரொம்ப தேவை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் இல்லையா? தட் இஸ் அ வாண்ட். ஐ வாண்ட் டு பி எக்கனாமிக்லி ஸ்டேபிள், ஐ வாண்ட் டு பி எக்கனாமிக்லி வெரி வெல் பிளேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வாண்ட். இந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த வாண்ட் வரும் இல்லையா? So unfortunately we have put economic development in front of environment. So environment should come first, then automatically when you protect the environment, everything is in place, then economic development automatically will come. நான் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நான் எங்கே போய் வேலை பண்ண முடியும்? மூச்சுடுறதுக்கு காற்று இல்லாமல் நான் எங்கே போய் வேலை பண்ண முடியும்? ஓகே, இன்றைக்கி இந்த சம்மர்லேயே நமக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு போகிறதுங்கூட கஷ்டமாக இருந்தது. யாருமே விவசாயத்துக்கு வரல. ஏன்னா they couldn't work. 42 degrees, அதுவும் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா 56 degrees இருக்கிற இடத்துல எப்படி போய் வேலை பண்ண முடியும்? ஸோ தட் இஸ் அன் எக்கனாமிக் நெசசிட்டி. திஸ் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஃபார் சர்வைவல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஐ ஃபீல் என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் ஷுட் பி பார்ட் ஆஃப் கரிக்குலம் இன் schools and colleges. So it has to start from there. இல்லை நான் ஒரு பெரிய என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் நான் என்வாயன்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது இல்லை. நம்மளால் முடிஞ்சது ஒரு மரம் வளர்க்கலாம், நம்மளால் முடிஞ்சது தண்ணியை சேவ் பண்ணலாம், மழை தண்ணி வர்றதை வெளியில் விடாமல் நம்ம சேவ் பண்ணலாம் இல்லையா? அவங்கவுங்க வீட்டில் அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார், எதுக்கு அவங்கவுங்க வீட்டில் சேவ் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது பாட்டுக்கு தண்ணி வந்தால் ரோட்டுக்கு போகும், ரோட்லேருந்து ஒரு குளத்துக்கு போகும், இல்லைன்னா ஒரு சேனலுக்கு போகும். நீங்கள் எதுக்கு சேவ் பண்ணணும்னு? அது கஷ்டம்தானே எங்களுக்கு. நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, இன்றைக்கி தண்ணியாக கொட்டுது, நாளைக்கு கடவுள் நான் தங்க காசாக கொட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ரோட்டில் விட்டுருவீங்களா? இன்றைக்கி அது எல்லோ கோல்டு, நாளைக்கு அது ப்ளூ கோல்டு. காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ என்னால் என்னோடய வீட்டில் விழுகிற மழை தண்ணியை சேமிக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரமோ 2 மரமோ 10 மரமோ என்னால் நட முடியும். என்னோடய வீட்டில் ஜென்ரேட் பண்ணுற குப்பையை நான் ட்ரீட் பண்ணி வெளியில் கொண்டு தெருவில் போடாமல் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டாலே என்வாயன்மெண்ட் வில் பி சேஃப்.